Hello everyone, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் ஸ்பார்க் ஜாய் அப்படிங்கிற புக்கோட சம்மரியை பார்க்க போகிறோம். ப்ளஸ் இது வந்து எல்லா ஹோம் மேக்கருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து வீடு ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். எப்பயுமே வீடு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம். எப்படி க்ளீன் பண்ணாலும் ஒரு ஃபியூ டேஸ்லேயே அது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும், ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த புக்கில் சொல்லியிருக்க மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வீடு வந்து எப்பயுமே ரொம்ப சுத்தமாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த புக்கை எழுதியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி கோண்டோ அப்படிங்கிறவங்க. ஜப்பானில் வந்து இருக்காங்க. அவங்க தான் இந்த புக் வந்து எழுதியிருக்காங்க. நிறைய லாங்குவேஜஸில் வந்து இந்த புக் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கோட சம்மரியை சொல்கிறதுக்கு பதிலாக இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி நம்ம வீடை வந்து ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன். இதில் வந்து ஒரு கைட்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ட்ரன்ஸில் எது வந்து ஸ்பார்க் ஜாயாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூ ரேக் வந்து எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்புறம் கீ ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கீங்களா, பிடிச்ச பிளேஸில் வச்சுருக்கீங்களான்னு பார்க்கணும் அப்படின்றாங்க. ரொம்ப காற்றோட்டமான ஒரு ஹால் இருந்தால் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ரொம்ப லிமிட்டடான டெக்கரேஷன்ஸ் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஐடியா வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லிவிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம லிவிங் ரூமில் தான் அதிகபட்சமான நேரங்கள் வந்து இருக்க போகிறோம் இல்லையா, அதனால் நமக்கு பிடிச்ச ஃபர்னிச்சர் வந்து வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ரிமோட் வைக்கிறது, பேப்பர் வைக்கிறது, மேகசின் வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு பர்டிகுலரான ஒரு ஏரியா வந்து நம்ம அலோகேட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. கொஞ்சம் பிளான்ஸ் வச்சாலும் ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ஸோ பிளான்ஸ் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கிறாங்க. ப்ளஸ் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்பார்க் ஜாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அந்த கவுண்டர் டாப்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அடுப்பு வச்சுருக்க அந்த மேடை வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்கங்கிறாங்க. அங்கே எந்த ஐட்டமுமே வைக்காமல் வெறும் அடுப்பு மட்டும் வச்சுக்கணும். மீதி எல்லாமே ஷெல்ஃபில் வைக்கிறது இல்லை வேறு ஏதாவது ரேக்கில் வைக்கிறது அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்கன்றாங்க. ஏன்னா அந்த பிளேஸ் வந்து ரொம்ப க்ளீனாக எம்டியாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம குக் பண்ணும்போது வெசல்ஸோ இல்லை மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஆஃப்டர் குக்கிங் வந்து டக்குன்னு எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பார்க் ஜாயாக இருக்குங்கிறாங்க. மினிமமான பாட் அண்ட் பேன் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதிகப்படியான வெசல்ஸ் வச்சுட்டு அதை க்ளீனும் பண்ணணும், அதை ஸ்டோரேஜ் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆஃபீஸ் ரூம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பேப்பர்லாம் வந்து நம்ம இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. சின்ன ஒரு பிளான்ட்டெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரூமில் என்னென்னலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப சாஃப்டான ஒரு லைட்டாக இருக்கணும். பெட்டை வந்து ஃபேஸ் பண்ணாதபடி இருக்கணும் அப்படின்றாங்க. நம்ம படுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு தலைக்கு மேலே வேணால் அந்த ஒரு லைட் வந்து வரலாமே தவிர, நம்ம படுத்திருக்கும் போது நம்ம கண்ணுக்கு எதிர்த்தாப்பில் வந்து அந்த லைட்டை வந்து விழுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரிலாக்ஸ்டான மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறது, நம்ம வந்து அங்கே படுத்துட்ருக்கும் போது நம்ம வந்து ஒரு இனிமையான ஒரு இசையை கேட்குறது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன சென்டர்டு கேண்டில் வந்து ஏற்றி வைக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு மைல்டான ஒரு சென்ட் இருக்க மாதிரி நம்ம சில பொருட்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர் இது எல்லாமே வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில பொருட்கள்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம். இப்போது இந்த ஷாம்பூ ஷாஷேஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணது, அப்புறம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சோப் வந்து நம்ம யூஸ் பண்ணாமலே சம்டைம்ஸ் வச்சுருப்போம். சில ஹேர் கண்டிஷ்னர் ஏதாவது ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னா அது யூஸ் பண்ணாமே ரொம்ப நாள் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஒவ்வொரு தடவை நம்ம குளிச்சுட்டு வரும்போதும் அந்த ஃப்ளோரில் வந்து வாட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது நல்லா வைப் பண்ணிவிட்டு ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நேச்சுரல் அரோமா வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கணுன்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஜென்ரல் கைட்லைன் வந்து கொடுக்குறாங்க. ஓவராலாக வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்களை நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக வந்து நம்ம இதில் வந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு தேவையில்லாத பொருள் தான் என் வீட்டில் நிறையா இருக்குது, நான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டேன்னா அப்புறம் எதை தான் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி பயப்படுவோம். பட் அப்படி வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கும், நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும். எது இருக்குது எது இல்லை அப்படிங்கிற ஒரு கிளியரான வியூ வந்து நமக்கு இருக்கும். எந்த பொருளும் தேவையில்லாமல் வாங்க மாட்டோம். சில பொருட்கள் தேவை இல்லை, அதாவது ஷாப்பிங் பண்ணும்போது கூட இது நான் யூஸ் பண்ணுறது இல்லையே, இது நமக்கு தேவையில்லை, இது வந்து நமக்கு ஸ்பார்க் ஜாய் கொடுக்காது அப்படின்னு நம்ம ஃப்யூச்சர்லேயே ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வாங்காமல் அவாய்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பொருள்களில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்மளோட லைஃப்பையே நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். சில மனிதர்கள்ட்ட பேசுவோம், சில மனிதர்கள் வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க, ஒரு நல்ல வைப்பு கொடுப்பாங்க, அவங்க எல்லாரையும் நம்மளோட வச்சுக்கணும். சில நெகட்டிவான பீப்புள்ஸ், நெகட்டிவான கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். வீடு மாதிரி தான் நம்ம மனசும், நம்ம மனசுலையும் பிடிச்சமான விஷயங்களை மட்டும்தான் நம்ம மனசில் வச்சுக்கணும், அதை மட்டும்தான் நினைக்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இது மூலமாக நமக்கு வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வீடை வந்து ரொம்ப நல்லா க்ளீனாக ஒரு தடவை நீங்கள் வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது நம்ம லைஃப் லாங் நம்ம வீடு வந்து எப்பயுமே சூப்பராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எகைன் அண்ட் எகைன் நீங்கள் டைடிங் பண்ணும்போது ஈஸியாக வந்து நீங்கள் அதை பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அந்த டைடிங்கிறது ரொம்ப நிமிஷமாக வந்து நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.